மக்களிடையே மதவெறி அரசியலை பரப்பி, வெறுப்பு அரசியலை பரப்பி, சகோதரத்துவத்தை சிதைக்கிற முயற்சியில் அண்ணன் தம்பிகளாய், அக்கா தங்கைகளாய், எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாய் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் சாதி வேறுபாடு இருந்தாலும், மத வேறுபாடு இருந்தாலும், கலாச்சார வேறுபாடு இருந்தாலும், கல்வி தகுதியிலே வேறுபாடு இருந்தாலும், பொருளாதாரத்திலே வேறுபாடு, உயர்வு தாழ்வு இருந்தாலும், நாம் எல்லோரும் நீண்ட நெடுங்காலமாக சகோதர சகோதரிகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதியோ மதமோ நமக்கு இடையிலே பகையை உண்டு பண்ணவில்லை. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. ஒருவருக்கு முருகனை பிடிக்கும், ஒருவருக்கு விநாயகனை பிடிக்கும், ஒருவருக்கு சிவனை பிடிக்கும், ஒருவருக்கு மகாவிஷ்ணுவை பிடிக்கும், ஒருவருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், ஒருவருக்கு துர்க்கை அம்மனை பிடிக்கும், காளியம்மாவை பிடிக்கும். இப்படி கடவுள் நமக்கு வெவ்வேறு கடவுள்களின் மீது நமக்கு பற்று இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். ஒருவர் இஸ்லாமியராக இருப்பார், ஒருவர் கிறிஸ்தவராக இருப்பார், ஒருவர் இந்துவாக இருப்பார். இப்படி நமக்கு இடையிலே வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் இங்கே அமைதியான வாழ்க்கையை, சுமூகமான ஒரு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதை சீர்குலைக்கிற முயற்சியில் ஈடுபடுகிற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. சங் பரிவார அமைப்புகள், அவர்களுக்கு என்ன நோக்கம் என்றால் தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிக்க முடியாது. பாண்டிச்சேரி மிக சின்ன ஒரு பிரதேசம். இங்கே ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 வாக்காளர்கள் தான். தமிழ்நாட்டிலே ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வாக்காளர்கள், 5 லட்சம் வாக்காளர்கள் கூட சில தொகுதிகளே உண்டு. ஆனால் புதுச்சேரியில் ஒரு தொகுதி, மொத்தம் 30 தொகுதிகள், ஒரு தொகுதிக்கு 35,000 45,000 வரை இருந்தால் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை விலை பேசி வாங்கிவிட முடியும், ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும். ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறாவிட்டாலும் கூட வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்கி ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்றெல்லாம் கணக்கு போடுகிற கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு துணை போகிறவர் தான் என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி.